வாழைத்தண்டு வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தான். ரொம்பவும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக 10 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பவுலில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் பாசிப்பருப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் துவரம்பருப்புக்கு பதில். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூடவே தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் தக்காளியோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா வாழைத்தண்டும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ரெண்டுமே நல்லா ஈவனாக குக் ஆகி வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியனு, க்ரீன் சில்லி, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி வந்து ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் ரெட் சில்லி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சீரகத்தூள், தனியாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த தாளித்ததை வேக வச்சுருக்க பருப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக. அது கூடவே தண்ணி வேணும்னாலும் லைட்டாக சேர்த்துக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி சேர்த்து. அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோட, சப்பாத்தியோட, தோசையோடலாம் சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம். அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.